ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 25/9/2023 முதல் 1/10/2023 வரலும் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல கோல்சாரம் எப்படி இருக்கு, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள், சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிகளுக்கு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். முதல்ல கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குருவும் ராகுவும், 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் சுக்கிர பகவான், புத பகவான் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருக்க, சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் கன்னியிலையும், துலாத்துல கேதுவும், மகரத்தில் வக்ரகதியில் சனி பகவானும் இருக்கா. இந்த வாரம் உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து, அதாவது சந்திர பகவான் மகர ராசியிலிருந்து பரணி நட்சத்திரம் வரலும் போறார். 1ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:15 மணிக்கு பரணி நட்சத்திரம் போயிடுறார். இது மேஷ ராசியில வருது. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரமா இருக்கு. இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி அன்னைக்கு புத பகவான் சிம்மத்திலிருந்து கன்னியா ராசியிலையும் ஆட்சி பெற்று போறார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியா ராசிக்கு போய் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். மூல திரிகோணத்தில் இருக்க 30/9 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரும். அதனால சிம்மம் அதீதமாக சுபத்துவம் அடைகிறது. ஏன்னா குரு பகவானால் பார்க்கப்படுறதும் சிம்மத்திலேயே சுக்கிர பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றம். சிம்மாதிபதியான சூரிய பகவான் ஆட்சி பெற்ற புதனோட இருக்கிறதும் பெரிய விசேஷம். சரி, இந்த வாரத்தில் பார்த்தேன்னா என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னா, இந்த வாரத்தில் திங்கட்கிழமையே ஏகாதசி. இந்த ஏகாதசியை பாப அங்குச ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சுக்லபக்ஷ ஏகாதசியை பாபங்குச ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஏகாதசி இந்திராதி தேவர்கள் எல்லாமும் இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதா ஒரு இது. ஏன்னா அவர்களுக்கு எல்லா விதமான சம்பத்துகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 27ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷ காலம். சிவபெருமானை நந்தி தேவர் கும்பு மூலியமாக வழிபடுவதன் மூலியமாக எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடியது. பிரதோஷ கால விரதமும் இருக்கும். பிரதோஷத்துக்கு சாயந்தரம் போய் கண்டிப்பாக ஒரு 5:45 6 மணி 6:15 மணிக்குள்ள சிவபெருமானை அந்த தீபாராதனை தரிசித்து வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். 29ஆம் தேதி பௌர்ணமி. 30ஆம் தேதி அன்னைக்கு மகாலய பட்சம். மகாலய பட்சம்ன்றது பக்ஷம்னா 15 நாள். அந்த 15 நாள் பௌர்ணமி அடுத்த நாளான பிரதமையிலிருந்து ஆரம்பித்து அமாவாசை வரலும் போகும். 15 நாள் போகிறது. எல்லாம் தேய்பிரையில் வரும். இந்த காலகட்டத்தில் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதிகளை கொடுக்கறதும் செய்ய வேண்டிய கர்மாவை செய்வதும் நிச்சயமாக பண்ண வேண்டிய கடமையில் ஒன்று. இதன் மூலியமாக உங்களுக்கு குல விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் ஜாதகத்தில் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, பிறக்கக்கூடிய குழந்தைக்கு 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் லக்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டே வந்துடலாம். இல்லைன்னா அந்த 1, 5, 9 பாவங்கள் கெட்டு போகும். அதாவது சுபர்களோ அசுபர்கள் பார்க்க, சுபர்கள் லக்னாதிபதி மறைஞ்சு போக, அதன் மூலியமாக பிரச்சனை வர, இதெல்லாம் வரக்கூடியது 1, 5, 9 மறைஞ்சு போகக்கூடியதோ, நீச்சப்படக்கூடியதோ, இல்லைன்னா அசுபர்கள் போய் உட்கார்றதோ அந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கர்மாக்கள்லாம் பண்ணும்பொழுது முன்னோர்கள், உங்களுடைய மூதாதையர்கள் உங்கள் வீட்டிலேயே இருந்து ஆசீர்வதிக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றது காலம் காலமாக வழிபட்டு வரக்கூடிய விஷயம். சரி, மாலையபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால தகப்பன் தாய் இல்லாதவர்கள் திதி கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய புரோகிதர்களை கேட்டு அதற்கேற்ற மாதிரி திதி கொடுக்கறது நல்லது. சரி, இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். இந்த வாரம் மகர ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிக்கு சந்திராஷ்டம காலமாக. சரி, என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, இந்த வாரம் 25/9/2023 முதல் 1/10/2023 வரை உண்டான காலங்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு ராசியா பார்க்கலாம். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான் ராசியில் இந்த வாரம் வந்துடுறார். உங்களுக்கு இந்த வாரம் பார்த்தோம்னா 25/9/2023 1/10/2023 வரலும் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கே புத பகவான் வந்துடுறார். சூரிய பகவானும் இருக்கார், செவ்வாய் பகவானும் இருக்கார். இந்த வாரம் உங்களுடைய ராசி நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவு அபரிமிதமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அதாவது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12 இடத்தையும் பார்க்கறது பெரிய ஏற்றம். பணவரவில் தொய்வு இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரம் 30ஆம் தேதி பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துக்கு வர. 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் மறைவு ஸ்தானம்னு சொல்கிறது கிடையாது. நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சுப செலவுகள் இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இதை தவிர உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வந்தே தீரும். நல்லபடியான ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் வந்து 26ஆம் தேதி சாயந்தரம் வரலும் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். புணர்ப்பு யோகம் வருது. இருந்தாலும் சுக்கிர பகவானுடைய பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தினால உங்களுக்கு பண வரவில் அபரிவிதமான செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பண யோகம் வரும். ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸில் இருக்கிறவர்களும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு அதாவது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 8ஆம் அதிபதியும் ராசியிலேயே இருக்கிறதும் புதன் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதும் ரொம்ப வசதி. அதனால் வந்து மறைந்த இடத்துலேருந்து பணவரவுகள் அதிகமாக இருக்கும். அதுவும் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்களில் திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் அவரே 11ஆம் அதிபதி. அதனால் புதிய புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஹானரரி பொசிஷன்ஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 26ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி ராத்திரி ஒரு 9:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சந்திர பகவான் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய வேலையில் உங்களை அங்கீகாரம் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார். பௌர்ணமி யோகம் வேறு வருது. சமசப்தமத்தில் போகும்பொழுது அதாவது 28ஆம் தேதி ராத்திரியிலிருந்து 30ஆம் தேதி ராத்திரி 12 மணி வரலும் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கார். பௌர்ணமி யோகம் வருது. நல்ல ஒரு ஏற்றமான காலம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுகளோட நல்லபடியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸுகள் மூலியமாக நல்ல ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிதாக ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 30ஆம் தேதி ராத்திரி 12 மணியிலிருந்து 2ஆம் தேதி 3ஆம் தேதி கார்த்தால் 4 மணி வரலும் இருக்கு. இந்த காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். புதிதான முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். சந்திராஷ்டமத்துக்கு சிறிய எளிய பரிகாரங்கள் உண்டானதை பண்ணுறது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். இந்த வாரம் மொத்தத்தில் பார்த்தாலேயானால் பெரிய ஏற்றத்துடன் காணக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் வரப்போகிறது. மொத்தத்தில் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான வாரமாக இந்த வாரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.